நடப்பு IPL தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சாம்பியன். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். IPL தொடர்களில் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. 2012, 2014 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பு தொடரிலும் வென்று வெற்றி வாகை சூடியது. தீவிர புயலாக வலுவடைந்த ரீமால் புயலால் மேற்கு வங்கத்தில் பலத்த சூறை காற்று. ரயில்களை இரும்பு சங்கிலி மூலம் கட்டிய ஊழியர்கள். ரீமால் புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் திங்கட்கிழமை காலை 9 மணி வரை விமான சேவை நிறுத்தம். உள்நாடு சர்வதேசம் என 394 விமானங்கள் இயங்காது என அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வட இந்தியாவில் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் 120.64 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தலைநகர் டெல்லியில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மக்கள் கடும் அவதி. கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு ஊட்டியில் திங்கட்கிழமை தொடக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் 2 நாட்கள் நடக்கிறது. தமிழை கட்டாய பாடமொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உயர்த்துவதே சாதனை. தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் பயனுள்ள திட்டம் இல்லை எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. திங்கட்கிழமை பாஜக மாநில, மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடக்கிறது. ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவது தவறே இல்லை. அப்படி வந்தால் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உறுதி. தென் மாவட்டங்களில் கூலிப்படை கொலைகளை தடுக்க வேண்டும். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற விரும்புகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோசியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி அரசு விவசாயிகளை மதிக்கவோ அவர்களின் நலனுக்காக கொள்கைகளை உருவாக்கவோ இல்லை. பஞ்சாபில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்ற பொதுக்கூட்டம். தடுப்புகளை மீறி மேடையில் ஏற முயன்ற இளைஞரை தடுத்து பாதுகாத்த படை. நிலம் பீலா வெங்கடேசன் பெயரில் இருந்தாலும் வீட்டிற்கான மின் கட்டணத்தை 25 ஆண்டுகளாக கட்டி வருகிறேன். முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் பேட்டி. கோவையில் ரயிலில் தகராறில் ஈடுபட்டு சக பயணிகளை தாக்கிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரயிலில் பாதுகாப்பை அதிகரிக்க பயணிகள் கோரிக்கை. கிழக்கு டெல்லி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு 7 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். தகுதியில்லா மருத்துவர்களை கொண்டு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது அம்பலம்.
டெல்லி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 குழந்தைகள் பலியான விவகாரம். மருத்துவமனை உரிமையாளரை கைது செய்த டெல்லி காவல்துறை. குஜராத் ராஜ்கோட்டில் விளையாட்டு வளாகத்தில் நிகழ்ந்த தீ விபத்து மனிதர்களால் ஏற்பட்ட பேரிடர். விளையாட்டு வளாகத்தில் 9 குழந்தைகள் உட்பட 33 பேர் பலியான நிலையில் குஜராத் உயர்நீதிமன்றம் வேதனை. குஜராத் தீ விபத்து தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு. திங்கட்கிழமையும் விசாரிக்கிறது குஜராத் மாநில உயர்நீதிமன்றம். குஜராத் ராஜ்கோட் தீ விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு. 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் தகவல். புனித ஹஜ் பயணத்திற்காக தமிழகத்தில் இருந்து 5746 பேர் செல்கின்றனர். 326 பயணிகளை வழியனுப்பி வைத்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். பிரிட்டனில் ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் எதிரொலி. பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த 78 எம்பிக்கள் போட்டியிடுவதில் இருந்து விலகியதால் பரபரப்பு. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் தொடர். தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை தீபா கர்மாகர். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து போராடி தோல்வி. சீன வீராங்கனை யாங்வி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.